நாம இன்னைக்கு அமேசானோட பார்சலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது எந்த மாதிரி டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் ஒரு நியூவான விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானோட பார்சலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்க்ளூடட் ப்ராடக்டாக இருந்தால் அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஸ்டிக்கரும் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் ஸ்டிக்கர் மட்டும் இல்லாமல் செக்கோ அப்படின்னு இந்த வகையான ஆப் மூலியமாகவும் நம்மளால் வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும் இது அமேசானோட ரீட்டைலர்லேருந்து தான் வந்துச்சா அப்படின்னு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரும் சரி, இந்த பேட்டரி இன்க்ளூடட் ப்ராடக்ட்டும் சரி இருக்குது. இந்த பேட்டரி இன்க்ளூட் ஒரு வேளை உள்ளே எக்ஸ்ப்ளோர் ஆகி ஏதாவது வெடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வந்து இண்டிகேட் ஆகிற மாதிரி இந்த லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேபிள் பிங்க் கலரில் மாறும். அதாவது உள்ள பேட்டரி வெடிச்சு ஏதாவது ஹீட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு இது வந்து பிங்க் கலரில் இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஆல்சோ இந்த செக்கோ அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமாகவும் நாம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தலாம். இதுக்காக நாம் வந்து ஹேர் ட்ரையர் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி உள்ள எக்ஸ்ப்ளோர் ஆனால் என்ன ஹீட் கொடுக்க முடியுமோ அதை இந்த ஹேர் ட்ரையரால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஹேர் ட்ரையர் வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு இப்போ ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு பேட்டரி கொடுக்குற அதே ஹீட்டை வந்து இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணால் இந்த ஸ்டிக்கர் ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நல்லா ஹீட் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் ஹீட்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, பிங்க் கலரில் மாறி இருக்குது. ஆனால் ரொம்ப பிங்க் கலர்லாம் இல்லை, ஓரளவுக்கு பிங்க் கலரில் மாறி இருக்குது. இது வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா வெயிலில் பார்க்கும்போது தெரியாது, கொஞ்சம் கஷ்டம். ஓரளவுக்கு ஷேடோ வச்சு பார்த்தீங்கன்னா ஆமாம் பிங்க் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த செக்கோ இது ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த செக்கோன்னு போட்டாலே ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நார்மலாக கூகுள் ஸ்கேனர் மூலியமாகவும் ஸ்கேன் பண்ணி அங்கேருந்து ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த ரீடைரக்ட் ஆன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாலே போதுமானது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ஆனாலும் உண்மையாலுமே இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ செக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பார்சலில் ஒரு வித்தியாசமான QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராம்பிளர் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கரைஸும் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சில நேரத்தில் வந்து இண்டிகேட் ஆகலை. செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது எஸ் இது அமேசானோட வெரிஃபைடு தான், இது வந்து வெரிஃபைடான டீலர் தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அமேசான் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து பேட்டரி இன்க்ளூட் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி செக்யூரிட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னோட ஒப்பீனியன்.